உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் 2024 வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான். முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும், புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும், மகர மனையில 3 கிரகங்கள் இணைவு, அதாவது செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் பகவான், கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும், மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன், மனோகாரகனான் சந்திரன் மீனமனையில் அமர்ந்திருக்க போறாங்க. இந்த மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல அதே இந்த மாதத்தில், அதாவது மாசி 24ஆம் தேதி அன்று, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சரி, அதே போல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அப்போ பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், குழந்தைகளினுடைய நலன், படிப்பு சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், இப்படி செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கார், உங்களுடைய மனநிலை, உங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு கூடுதல் நன்மை தரக்கூடிய அமைப்பு. அப்போது ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பாக்கியத்தை சார்ந்தது, அதாவது தொழிலை விரிவுபடுத்துவது, தனலாபத்தை பெருக்குவது, குழந்தைகளினுடைய நலன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுடைய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு புதனோட சேர்ந்திருக்கார். அந்த புதன் யாரு? தனாதிபதி, 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும், தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆனால் செவ்வாயோட சேர்ந்திருக்கார்லவா, அப்போ செவ்வாய்ங்கிறது கோபக்காரனால கொஞ்சம் கோபத்தன்மை, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக விரைவாக செய்யணும்னு நினைப்பீங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் போதும் இந்த மாதம் அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக 10ஆம் இடத்திலேயே உட்கார்ந்திருக்கார். அந்த 10ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்திருக்கார், திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதாவது உங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியனுங்கிறது அதிகாரம் அல்லவா, அப்ப அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு தொழிற்சாலையை நிறுவக்கூடிய தன்மை, அதாவது ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள்.
அதாவது அந்த வேலையாட்களும் நல்ல திறமைசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. நீங்க ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா மேலதிகாரியினுடைய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு அடிஷனலா வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையை நீங்கள் திறம்பட செய்து முடித்து பாராட்டை பெறக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. அப்போ ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலைங்கிறவங்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் படித்த படிப்புக்கு கிடைக்கான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் இதுவரைக்கும் நல்ல உழைத்ததுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அல்லது அரசாங்க எக்ஸாமுக்குத்தான் நான் போயே ஆகணும், அரசாங்க வேலைத்தான் நான் போயே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது. ஏன்னா அந்த சூரியன் அரசுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் திக் பலத்துடன் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, தன்னுடைய வீடான சிம்ம வீட்டை பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட அதாவது அரசாங்க ரீதியில் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் போடணும், அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தது, அது நடக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதம் நீங்கள் அதை நடத்தினீங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். ஸோ அரசு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும். அப்போ சூரியன் சனி இருக்கும்போது அங்கே என்ன ஆகும், கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும், அப்போ கொஞ்சம் எதிர்ப்புகளும் இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சனியினுடைய வீட்டில் இருக்கார். அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி பகவான். அந்த சனி பகவானுடன் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் இருக்கு. அதாவது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி என்று அந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீட்டுக்காரகன் அல்லவா, அந்த வீட்டுக்காரகனுடைய அதிபதி அந்த வீட்டு ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் விரும்பியவாறு வீடை கட்டலாம். அந்த கட்டுவதற்கான அடித்தளம் போடக்கூடிய வாய்ப்புகள், அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே கட்டி ஒரு பாதியில் நிற்குதுன்னா அதை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரியான அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு காரகனும் அதை சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது மாசி 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள், அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட அதை நிர்வகிக்கக்கூடிய தொழில் இருக்கிறவர்கள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இயந்திரம் சம்பந்தப்பட்ட அந்த வாகன அந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனும் செவ்வாய், அதாவது இந்த மாதம் கனெக்ட் ஆகிறாங்க. அப்போது மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் சாதிக்கக்கூடிய தன்மை, புகழ் பெறக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அந்த குழந்தைகளும் பார்த்திங்கன்னா மருத்துவர் சார்ந்த துறை, மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், அல்லது நான் மருத்துவ துறைக்குத்தான் போகணும் என்கின்ற, நான் ஒரு மெடிக்கல் தான் போகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அப்போது இந்த மாணவர்கள் ரிஷபராசி என்பர்கள் நான் மருத்துவம் போகணும், அந்த மருத்துவத்தில் நான் என்ட்ரி ஆகணும், அதுக்கான படிப்பு, அதுக்கான டார்கெட்டை நோக்கி படித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த
மாதம் சிறப்பாக இருக்கிறது. ராகு பகவான் 11ல் இருக்கார். அப்போ ராகுங்கிறது என்ன? வெளிநாட்டுக்கு காரகன் அல்லவா? அப்போ இந்த ரிஷபராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு போவேனா, அதுக்கான கிரக நிலைகள் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டுக்குரிய ஒரு ஒரு ஸ்தானம் அல்லவா? அந்த ஸ்தானத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கே உட்கார்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 8-12 சுபத்துவமாக, அதாவது ஒரு நல்ல சுபமாக இருக்கும் பொழுது நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய ஒரு வேலைக்காக மாற்றம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது நான் வெளிநாட்டுக்கு போவேனா வெளிநாட்டு போகக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு மாதம். ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிற நான் வெளிநாட்டில் போய் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு அதாவது ஒரு 4-5 மாதமாகவே நான் அந்த எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கு, நான் அதுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த மாதம், மாசி மாதம், எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அந்நியர்கள் மூலமாக, அதாவது அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய, குட் நியூஸ் தரக்கூடிய தன்மை, அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, அதாவது நீங்கள் காலேஜ் படிக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய நண்பர்கள், ரொம்ப நாளாக இடைவெளி விட்டு இப்போ உங்களுடைய அன்பர்களுடைய கான்டாக்ட் கிடைச்சு அவர்கள் மூலமாக தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ நட்பு ரீதியாகவோ பலப்படுத்துவதற்கும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனையாக, ஒரு குறையாக அந்த மாதிரியான இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. நான் ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணணும், அதுக்காக ஒரு லோன் வாங்கணும், ஒரு கடன் வாங்கணும், அந்த அமைப்பு இருக்கான்னா அதுக்கான அமைப்பு இருக்கிறது. கடனை வாங்கி அந்த கடனின் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனை, அதாவது மகாலட்சுமி தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கிறதோ அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வரும்போது நிச்சயமா உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான அழுத்தங்கள், பிரஷர் குறையும் என்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை, அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். ஒரு சரியாக செட் ஆகலை, அதுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி, அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிகளினுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024 நான் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கு, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ தான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும்,
நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க, எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.